Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல முட்டை கிரேவி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த முட்டை கிரேவி பாத்தீங்கன்னா செய்யறது ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபியும் கூடங்க. இத நல்ல ஒரு சுட சுட சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடுறதுக்கும் சரி, எல்லா வகையான டிஃபனுக்கும் சைடு டிஷ்ஷாவும் எடுத்துக்கலாம். செம்ம டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நிறைய வகையான முட்டை கிரேவி ரெசிபி, முட்டை சாதம், அதே மாதிரி முட்டையில செய்யக்கூடிய ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் போட்டுருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இந்த முட்டை கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ முட்டை கிரேவி பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சாமான்கள் வதக்கி அரைக்கணும். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் போடுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நல்ல பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வேகணும். மிதமான தீயிலே வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல நிறமும் மாறி வெந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்க போகிறோம். நல்ல ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு தக்காளி போதும். இந்த தக்காளியோடைய இந்த மசாலுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு போட்டு இந்த தக்காளி நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ஓரளவு பாதி அளவு வதங்கியிருக்குது இல்லையா, இந்த சமயத்தில் 10 முழு முந்திரி பருப்பை உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு வேணாங்காத பட்சத்தில் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள், இந்த அளவுக்கு குழஞ்சி வெந்து வதங்கியிருக்கணும். இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் அரைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கிரேவிக்கு 6 முட்டை போட போகிறேன். நீங்கள் 8 முட்டை வரைக்கும் இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வெந்த பிறகு இந்த மசாலா நல்லா இறங்கணும் இல்லையா, அதுக்காக இதை லைட்டாக கீறி விட்டுக்கலாம். நீல வாக்கில் வேணும்னாலும் நீங்கள் கீறிக்கலாம், இல்லாட்டி ஒரு சைடாக இந்த மாதிரி கண்டினியூஸாக கூட சின்னதாக நறுக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மூட்டையும் கீறி விட்டுட்டேன். இப்போ நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா வதக்கின சாமான்கள் ஏற்கனவே மிக்சி ஜாரில் போட்டு வச்சுட்டேன். இப்போ இதில் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். புதினா வேணும்னாலும் நீங்கள் ஒரு 10 புதினா இலை கூட சேர்த்துக்கலாம். இதை தண்ணி ஊற்றி நல்லா வழுவழுன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா விழுது ரெடி ஆயிடுச்சு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா முட்டையும் நல்லா வேக வச்சு கீறி வச்சாச்சு. இப்போ கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். கிரேவி செய்கிறதுக்கு ஒரு சட்டியில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு கருகிடாமல் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிதமான தீயிலே வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சுருந்தா அந்த விழுதை சேர்த்துக்கலாம். இந்த விழுது சேர்க்குறப்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா சுத்தமாக வழித்து சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா சுருள வதக்கிக்கலாம். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் கிள்ளி போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா சுருள வதங்கி எண்ணெய் பிரிய வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி பார்த்தீங்கன்னா முக்கியமாக சுடுதண்ணி தான் ஊற்றிக்கணும். பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. ஏற்கனவே கொஞ்சம் மசாலா மிக்சி ஜாரில் இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக அதில் சுடுதண்ணி ஊற்றி அலம்பிட்டு சேர்த்துருக்குறேன். மிச்சத்துக்கு சூடான தண்ணி தான் ஊற்றணும். பச்சை தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்கும், டேஸ்டியாக இருக்காது. இப்போ இதுலேயே இந்த கிரேவிக்கு தேவையான மிச்ச அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் உப்பு மசாலா வதக்கிறப்பே போட்டோம், அதனால் இப்போ 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ அதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் கரம் மசாலா பொடி உங்களுக்கு எந்த அளவுக்கு வாசம் பிடிக்குமோ 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வீட்டில் அரைச்சது இல்லை கடையில் வாங்கினது எது வேணால் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே இப்போ தான் சேர்க்கணும். வதக்கிறப்பே சேர்த்துட்டிங்க அப்படின்னா மிளகு ஒரு கசந்த தன்மை வந்துடும்.
இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5-6 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு குழம்பு பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். இந்த சமயத்தில் நம்ம கீரி எடுத்து வச்சுருக்கிற முட்டைகளை சேர்த்துக்கலாம். முட்டையை வேணும்னா நீங்கள் எண்ணெயில் லைட்டாக மிளகாய்த்தூள் உப்பு போட்டு முதல்ல ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட இதில் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ முட்டை சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க. ஏற்கனவே முட்டை நம்ம பக்குவமாக வேக வச்சிட்டோம். ஓவர் குக் ஆகிடுச்சு அப்படின்னா உள்ள ப்ளூ கலரில் ஒரு ரிங் ஃபார்ம் ஆகிடும். அதனால் கடைசியாக பொடியாக நக்கின கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் இதை வேக விடுங்க. ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. கிரேவியும் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் இறக்கிக்கிட்டிங்கன்னா எல்லா டிஃபனோடையும் சாதத்தோடையும் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த முட்டை கிரேவியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.